திமுக கிளவுட் 9க்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஒரு 10 கட்டு 20 கட்டு ஜம்ப் கட்டோட வீடியோ எடுத்து விடுறது, இவர் பேசுற மாதிரி நான் டேஞ்சரஸ், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், என்னோட மோதாத, இப்படி பஞ்ச் டயலாக் எல்லாம் பேச வச்சு கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க சில பேர். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு எதை விட்டுட்டு வந்தாரு? ஏன்னா சித்தார்த்தர் எல்லாத்தையும் வச்சிருந்தவர் புத்தரான உடனே சொத்து சொகத்தெல்லாம் அரண்மனையெல்லாம் விட்டு வந்தாரு. அந்த மாதிரி அந்த 600 கோடி சொத்தை தூக்கி போட்டு வந்துட்டாரு. ஏதாவதுனா உடனே துபாய் போறது குடும்பத்தோட, எல்லாமே குடும்பத்தோட தான் நம்ம பாக்குறோம். ரைட், அங்க போய் சைக்கிள்ல போடுற மாதிரி வீடியோ, இதெல்லாம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அட்வர்ஸ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம காசுல இவங்க இதெல்லாம் ஊரை சுத்தி நிற்கிறாங்க. சோசியல் மீடியா இன்ஸ்டால சரியா குறி வச்சு அடிச்சாங்க தாவேக்கால. அங்கதான் இவங்களுக்கு எதிரான எல்லா விஷயமும், ஃபேமிலியோட போறது, அங்க நிக்கிறது, இங்க நிக்கிறது அப்படின் போது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கிளறி விட்டது. ஸோ அதுதான் இவரும் தோற்றதற்கு காரணம்னு நான், அது யார் ஏற்பாடு பண்ணதுன்னு தெரியல. சிவப்பு சொக்கா போட்டுக்கின்னு ஒரு மாமா வருவார், பேஷா ஒரு ஆட்சி பண்றேள், உங்க அப்பாவோட நல்லா பண்றேள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. இதுதான் மக்கள் குரல் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. உண்மையான குரல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கல. அதனால தான் சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சும் கூட இவர் தோத்து போயிட்டார். ஸ்பெக்ட்ரம் தமிழர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பேசலாம். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். சார், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன கற்றுக் கொடுக்குது அரசியல் களத்துல? அதாவது திமுக பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி அவங்க அந்த 10 வருட காலம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது எந்த அளவுக்கு கட்சியை ஒரு உயிர் துடிப்போட வச்சிருந்தாங்க அப்படின்றத நான் நேரில் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுடைய ஒரு வட்ட செயலாளர் வீட்டில் தான் கொடக்கூலிக்கு இருந்த ரொம்ப வருஷம். பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒரு 6-7 பேர் அது வந்துடுவாங்க. அந்த பசங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். சண்டே இன்னைக்கு அது ஒரு 10-15 பேர் வருவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த பகுதி நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருவாங்க. மத்தியானம் சாப்பாடு சும்மா ஒரு தக்காளி சாதம், அந்த மாதிரி பிரியாணிலாம் கூட கிடையாது, லைட்டா ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. எதுவும் கிடையாது, எலெக்ஷன் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இருந்தாலும் 2 மாசத்துக்கு ஒருக்கா வீட்டு வாசல்ல ஷாமியானா போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பேசுவார். ஆமா, அதாவது அந்த நிர்வாகிகளோட எல்லாரோடையும் அது ஒரு லிங்க். ரைட்டா? அடுத்தது அவருடைய பிறந்த நாள், அதுக்கப்புறம் கலைஞர் பிறந்த நாள், மு.க. ஸ்டாலின் பிறந்த நாள், அந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இல்லை மற்றவங்க அவங்க தெரிஞ்சவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த அரிசி மூட்டை கொடுக்கறது இல்லை மற்ற இந்த மாதிரிலாம் அவர் செஞ்சுட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி இந்த கல்யாண காட்சி அப்படின்னும் போது கட்சிக்காரங்களாம் வருது, பேனர் வைக்கிறது அப்படின்லாம் இருந்ததுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 2024 மாபெரும் வெற்றிக்கு பிறகு நம்ம அந்த சந்தானம் சொல்ற மாதிரி அப்படியே ஒரு மெதப்புல இருக்கான் பார், மெதந்துக்கினே இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுக கிளவுட் 9க்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஒரு 10 கட்டு 20 கட்டு ஜம்ப் கட்டோட வீடியோ எடுத்து விடுறது, இவர் பேசுற மாதிரி நான் டேஞ்சரஸ், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், என்னோட மோதாத, இப்படி பஞ்ச் டயலாக் எல்லாம் பேச வச்சு கிரிஞ்சு பண்ணி விட்டாங்க சில பேர். அதனால அவருக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாம போயிடுச்சு. பாருங்க, நீங்க தாங்க ஜனங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு டோட்டலா ஒரு ஐவரி டவர்ல அவரை கொண்டு போய் வச்சு எதுவுமே அது போதா குறைக்கு அது யார் ஏற்பாடு பண்ணதுன்னு தெரியல. சிவப்பு சொக்கா போட்டுக்கின்னு ஒரு மாமா வருவார், பேஷா ஒரு ஆட்சி பண்றேள், உங்க அப்பாவோட நல்லா பண்றேள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இதுதான் மக்கள் குரல் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. உண்மையான குரல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கல. அதனால தான் சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சும் கூட இவர் தோத்து போயிட்டார். இத்தனைக்கும் தொகுதிக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இதுவும் நான் மக்கள் கிட்ட நான் தான் குறை சொல்லுவேன். ஏன்னா திருப்பி வரவங்களாம் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் மைக்ரோ லெவல்ல உங்க தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துக்கினாரா? அவருக்கு நீங்க ஏதாவது பண்ணாதானே அடுத்து வரவங்க பண்ணுவாங்க. இப்படி தொகுதிக்கு பண்றவங்களை எல்லாம் நீங்க தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, என்ன பண்ணாலும் இந்த ஜனங்க ஓட்டு போட போறது கிடையாது, இதுங்களுக்கு என்னத்துக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு. இப்போ ராஜ்யசபா எம்பியா இருக்காரு இன்பதுரை அவர்கள், அவர் ராதாபுரம் எம்எல்ஏவா இருக்கும்போது தொகுதியில எவ்வளவுலாம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். நாட்டுக்கோழி, அது கோழி குஞ்சுகளோட கொடுத்துருக்காரு. ஆட்டுக்குட்டி அது கவர்மெண்ட்ல கொடுக்கறது இல்லாமல் இவரு கொடுத்துக்கிறாரு. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் கைடு, நோட்டு, எழுத புஸ்தகம் வச்சு எழுத டேபிள் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் கை காசு போட்டு செஞ்சுக்கிறாரு. ஆனால் தோக்கச்சு போட்டாங்க. இப்போ நானாக இருந்தால் நான் சொல்லேன், உங்களுக்கெல்லாம் இன்னத்துக்கு நான் இதெல்லாம் செய்யறது, என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நன்றி கிடையாது, ஓட்டு போட போகிறது கிடையாது, ஜெயிச்சா ஜெயிக்கிறேன், இல்லாட்டா 5 வருஷம் கழிச்சு அடுத்த ஜெயிச்சு போகிறேன் அப்படிதான் நான் போவேன். இப்படித்தான் எல்லாரையும் நீங்கள் சொதப்புறீங்க.
அடுத்தது இங்க வந்து அந்த குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் அப்படின்றத வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்ரோ லெவல்ல அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது ஃபுல்லா சாமரம் வீசுது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம், அதனால நமக்கு எதிரான நெரேட்டிவை எங்கேயுமே பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க. பிரைவேட் ஸ்பேஸ்ல இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டால சரியா குறி வச்சு அடிச்சாங்க தாவேக்கால. அங்கதான் இவங்களுக்கு எதிரான எல்லா விஷயமும். அடுத்தது வந்து இந்த லா அண்ட் ஆர்டர், முக்கியமா அந்த போதை மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த திமுக தோல்விக்கான காரணம். நான் முதலமைச்சருக்கு அங்கேயே தோக்குறாரு அப்படின்னா அங்க இம்பாக்ட் ஆகாது. சொல்ல வரேன் அந்த குடும்ப அரசியலோட சம்மந்தப்படுத்தி நான் அடுத்ததை நான் சொல்றேன். அப்போ இந்த ஒரு விஷயங்கள் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் லெவன் கூட சொல்லலாம் அந்த இன்ஸ்டா அப்படின்றது. இது இவங்களுடைய ரேடார்ல வரவே இல்லை. லோ ஃப்ளையிங் மிசைல் மாதிரி இது வந்து இவங்களை போட்டு தாக்கி இருக்குது, அது புரியல. அடுத்தது குடும்பமா பண்றாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு, எதை விட்டுட்டு வந்தாரு? ஏன்னா சித்தார்த்தர் வந்து எல்லாத்தையும் வச்சிருந்தவர், புத்தரான உடனே சொத்து சொகத்தெல்லாம் அரண்மனையெல்லாம் விட்டு வந்தாரு. அந்த மாதிரி அந்த 600 கோடி சொத்தை தூக்கி போட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பேப்பர்ல செய்தி பாருங்க, பனையூர்ல இருந்து எங்க செக்ரட்டரியேட் வந்துட்டு போறதுக்கு ஹெலிபேடு போடலாமா அப்படின்னு இன்னைக்கும் தனி விமானத்துல தான் எங்கேயும் போயிட்டு வந்து நிக்கிறாரு. அது மக்கள் நலனுக்காக. அப்ப டிராபிக்ல ஜாம் ஆகும், செக்யூரிட்டி ப்ராப்ளம். ஆமா, நீங்க ரோடு பிளாக் பண்ணீங்கன்னா பல பேர் சிரமத்திற்குள்ளாவாங்க. வெரி குட் பண்றாங்க. ஓ ராம்ஸ், உங்களுக்கே வந்து பிபிசி ஒரு அது மாதிரி ஒரு பெரிய சேனல்ல வேலை கொடுக்குறாங்க, ஆனா ஹெட் குவார்டர்ஸ் திருச்சின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? போகணும், போய் தான் ஆகணும். வேற வேணா போய் தான் ஆகணும். திருச்சிக்கு தானே போவீங்க, அங்கதானே ஊடு எடுப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதானே வேலை எனக்கு வேணும், அந்த வேலைக்கா என்ன எப்படி சுலபமா இயங்க முடியுமோ அதை கொண்டாட விஷயத்தை. மக்கள் சேவை அப்படின்னா டுமிங்குப்பத்துல தங்கணும்னாலும் தங்கணும் தலைவா. நான் ஹெலிபேட்ல தான் வந்துட்டு போவேன்னு சொன்னா எப்படி? பட் இந்த மாதிரி பண்ணி 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 சைக்கலாஜிக்கல் லெவல்ல அவங்க வந்து அப்படியே தலையை தடவி ஓட்டு போட வச்சுட்டாங்க. அதுதான் அடுத்தது அந்த குடும்ப அரசியல் அப்படின்றது. இது வந்து அது அப்படியே வெளிப்படையாக அவங்க காமிச்சிங்கனாங்க. ஏதாவதுன்னா உடனே துபாய் போகிறது குடும்பத்தோட, எல்லாமே குடும்பத்தோட தான் நம்ம பார்க்குறோம், ரைட்? அங்கே போய் சைக்கிளில் போடுற மாதிரி வீடியோ, இதெல்லாம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அட்வர்ஸ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்குது. நம்ம காசுல இவங்க இதெல்லாம் ஊரை சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் நான் கேட்குறேன், மோடி இந்த மாதிரி அவர் மேலே வைக்கிற குறை என்ன? ஆனால் உடனே அவர் வெளிநாடு பறந்துடுறாருன்னு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து அவர் சைக்கிளில் போனார், போட்டில் போனார், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை அவர் குடும்பத்தில் யாரையாவது கூப்பிட்டு போனார்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வந்து இப்போ ஓகே கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ், அவங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் மோடிக்கு எதிராக திரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த வரைக்குமே, ஈவன் வாஜ்பாய் அவர்கள் பீரியட்ல கூட சரி, பிரதமர் வெளிநாட்டு பயணம் போறார் அப்படின்னு சொன்னா சில முக்கியமான பத்திரிகையாளர்களை அரசாங்க செலவுல கூட்டு போவாங்க. இது வந்து பார்த்தாரு, நியூஸை கவர் பண்ணணும்னா நீ ஓன் செலவு பண்ணிட்டு வா, கவர்மெண்ட் எதுக்கு ஒன்னும் கூப்பிட்டு போனோம்? என் பின்னாடியே வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துச்சு சார். கடற்கரையில குப்பையெல்லாம் வந்து எடுத்தாரு இவரே, அந்த எதாச்சியா போனாரா குப்பை தான் எடுத்தாரா ஒரு பிரதமர் இப்படிதானா, அது கூட கிண்டல் காட்சி சார். அப்ப அவரும் அதான பண்றாருன்ற பதில் தானே. ஸ்வச் பாரத்னு ஒண்ணு எல்லாரும் வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னு, அது கூட நான் கூட ஒரு இடத்துல பண்ணிட்டு, என்னது குனிந்து பெருக்கி நிமிர்ந்து பார்த்தேன், மறைந்தது குப்பை குறைந்தது தொப்பை அப்படின்னு ஒரு கவிதையோட நான் ஒண்ணு போட்டிருந்தேன். அதுக்கு பயங்கர லைக்ஸ் வந்தது ஃபேஸ்புக்ல, ரைட்? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஊக்குவிப்பது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவாரு, அந்த ஏழை எளிய மக்கள் குறிப்பா அந்த கிழவிகள் வரும்போது அவங்கள வந்து கட்டிப்பிடிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்வாரு, அந்த குழந்தைகள் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவாரு. இதை போட்டோ ஆப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இதை பார்த்து இன்னும் 4 பேர் நல்லது செய்வாங்க. இப்போ இன்னைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா, நான் அவர் கஷ்டப்படுறவுக்கு இவ்வளவு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஏன்னா இது போய் இது பெருசா பண்றது அப்படின்னா அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி இன்னும் 4 பேர் அவங்களால இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்மளும் செய்யணும் அப்படின்னு வருவாங்க இல்லையா? சொல்லி காட்டினோம்னா அவங்களுமே அவ்வளவுதான், நம்மளும் செய்யலாமே அப்படின்னு அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு வரட்டமே, அதுக்காகத்தான். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி இந்த ஆப்போசிட் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலியோட போறது, அங்க நிக்கிறது, இங்க நிக்கிறது அப்படின் போது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பு கிளறி விட்டது. சோ அதுதான் வந்து இவரும் தோற்றதற்கு காரணம்னு நான் பாக்குறேன். சார், கடைசியா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சேகர்பாபு மேல எல்லா குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஏன்னா களப்பணியில அவர் தான் இருந்தாரு, மற்ற யாரையுமே களப்பணி செய்ய விடல, அவரு ஜெயிச்சிட்டாரு, ஆனா முதலமைச்சர் ஜெயிக்க விடலன்ற மாதிரி இருக்கு. இதுல உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது அவரு தொகுதியில வந்து அவர் எல்லாரோடையும் ஒரு கனெக்ட்ல இருந்தாரு.
கொளத்தூர்ல வந்து இந்த வீடியோ மட்டுமே போதும்னு நினைச்சிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. முதலமைச்சர் அந்த அவர் அளவுக்கு தோப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதான் நாங்க அதை பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த தொகுதியில ஏராளமான இதை பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து இறங்கி எல்லாரோடையும் கலந்து இது பண்றது எப்படி முதல்வர் அதை மாதிரி பண்ண முடியுமா? அந்த ஒரு டிஸ்கனெக்ட் ஆகி போச்சு இங்க நினைக்கிறேன். அவர் வேட்டியை மச்சி கட்டின்னு இறங்கி போவாருங்க சேகர் பாபு. கூட சேகர் பாபு பார்ப்பா இப்படி வேலை செய்யறான்னு சொல்லி அவருக்கு தான் என்ன மதிப்பு இல்லையா? முதலமைச்சர் அந்த மாதிரி போக முடியுமா? செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். உனக்கு இதுல சிம்பிளா ஒரு பேரல் சொல்லவா? சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்காக கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சு, வண்டி வாங்கி வச்சு, ஊட்ட வாங்கி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. பட் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் சம்பாதிக்கிறது நேரம் சரியா ரைட்டா? ஆனா அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீச்சுக்கு கூட்டு போவாங்க, பார்க் கூட்டு போவாங்க, பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பையன் தான் எங்க அப்பா தான் உலகத்திலே ரொம்ப பாசம் அப்படின்னு வச்சிருப்பான். இவன் கோடியோடையா சொத்து சேர்த்து வச்சிருப்பான். எங்க அப்பா என்ன கண்டுக்கிறதே இல்லை, இவனெல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லுவான். பட் அப்பா என்ன நினைப்பாரு, அவனுக்காக தானடா நான் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை பார்த்து நிக்கிறேன் அப்படின்னு. அது தெரியுமா? சோ அந்த கனெக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது அந்த 24 மாபெரும் வெற்றி அப்படின்றது வந்து அவங்களுக்கு வேற மாதிரியான இதை கொடுத்துருச்சு. இனிமே நாம வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இனிமே நம்மள அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு கம்ப்ளசண்டா இருந்துட்டாங்க. அதனுடைய மொத்த விளைவு தான் இது. இப்போ இந்த நன்றி தெரிவிக்கும் விஷயத்துல கூட முதலமைச்சர் கொளத்தூருக்கு போறாரு, எல்லாரும் அழறாங்க. இது வந்து பெரிய தமிழ்நாடு அளவுல சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்குன்னு ஒரு சாரார் கருத்து சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இப்படித்தான் விளம்பரப்படுத்தி வீடியோ காட்டி அவரை ஏமாத்துறீங்கடா, அதனாலதான் அவர் தோத்து போனாரு. இங்கேயும் ஆள் செட் பண்ணி வரிசையா அழ மாதிரி நீங்க காட்டுறீங்களா, அந்த மனுஷனை ஏன்டா இன்னும் ஏமாத்துறீங்கன்னு சொல்லி இன்னொரு கமெண்ட் வந்தது. பட் இதுல இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கறத நான் எடுத்துக்கல. பட் இந்த கமெண்ட் ரொம்ப வேல்யூவான கமெண்டா எடுத்துக்க, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கரெக்ட். இந்த மாதிரியான விஷயத்த அவங்க வந்து வீடியோ எடுத்து பரப்பினதுன்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அந்த வண்டியில இருந்துட்டு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நீங்க அன்னைக்கு எழுதிருக்கணும். இல்லைன்னா நீங்க உங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க. தலைவர் ஜெயிக்காத இடத்துல அந்த சட்டசபைக்கு நான் போக விரும்பல, அதனால ராஜினாமா பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுங்க. இப்போ அதே மாதிரியா இதுக்கு முன்னாடி முதல்வராக இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க டான்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்ப அந்த ஜனங்களுக்கு கருப்பு ஒரு ஸ்டெப் போட்டாரு இல்லையா? சரி, அப்ப என்ன ஆகும்? இன்னைக்கு அழறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படியே நிஜமாகவே அழுதுருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடவங்க மட்டும் தான் அழுதுருக்க போறாங்க. உங்களுக்கு ஓட்டு போடாதவங்க அங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் கேக்குறாங்க. முன்னாடி ஒரு வருஷம் மட்டும் நீங்க பாக்குறீங்க. அதனால இதுதான் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. பட் இந்த கிரிஞ்சு நேத்து கூட ஒண்ணு பார்த்தேன், கிரிஞ்சு வீடியோ போடுறா நிறைய லைக்ஸ் வரும் அப்படின்னாங்க. சோ இந்த மாதிரி பண்ணி இன்னும் அவங்க பாடம் கத்துக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க சார். திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்துல திமுகவினுடைய வேட்பாளரா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்க வைப்பதாக ஒரு பேச்சு அடிப்படுது. அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல. இந்த முடிவை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? திமுக இந்த நேரத்துல எடுக்கக்கூடிய இந்த முடிவு ஒருவேளை பாசிட்டிவா இருந்ததுன்னா அதை பத்தி யாரும் ஒன்னும் சொல்ல போறல, சூப்பர் மூவ், மீண்டும் இருந்தது பீனிக்ஸ் பறவை, அது என்ன வேணா சொல்லட்டும், ஓகே. பட் அங்கேயுமே நெகட்டிவா போச்சு அப்படின்னா இது அதை யோசிக்கலையா அவங்க? உங்களுடைய பார்வை அதுல உண்மை இருக்கிறதா நான் நினைக்கல. அப்படின்னு தான் மேபி அன்பில் மகேஷ் அவரும் அடிபடுது, பேச்சு அடிபடுது. ஸோ அவர் நிற்கலாமே தவிர இவர் அங்கே போய் நிற்பார்னு நான் நினைக்கல. ஏன்னா கொஞ்ச நாள் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் இவங்க போவாங்க. இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது முதல்ல ஃபார்ம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எப்படி செயல்படுகின்றார்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் இருக்கு. எல்லாம் அடிச்சு விட வேண்டியதான். பொதுவாகவே அதிமுக மேல வைக்கப்பட குற்றச்சாட்டுகள் 10 தோல்வி, இப்போ 11வது தோல்வின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தோல்வி இது எனக்கு தெரிஞ்சு திமுகவினுடைய வரலாற்றுல ஒரு பெரிய தோல்வி. சிஎம்மா இருந்தவர் தோற்கிறார் அப்படின்னா, அதுவும் திமுக தலைவர் தோற்கிறார் அப்படின்னா அந்த கட்டமைப்பு 75 ஆண்டு கால கட்சிக்கு மிகப்பெரிய அடிதான். ஆனா இப்போ கூட கூட்டணி கட்சிகள் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கிறாங்களே. ஏன்னா 10 தோல்வி 11 தோல்வி திமுக நடந்ததுனால கூட ஒண்ணுமே நடக்காதுன்ற மாதிரி ஒரு அந்த பேஸ் கிரியேஷன், அந்த அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருக்கா? திமுகனா இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. நிச்சயமா. ஏன்னா திமுக அப்படின்றது வந்து வெறும் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லாம ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வாரிசு அரசியல், நம்ம அது குறையா சொன்னாலும் பரம்பரையா அப்பா தாத்தா காலத்திலேருந்து திமுக அப்படின்னு தான் அது வந்துட்டு இருக்கு. அதனால அவ்வளவு சுலபத்துல உங்களால வந்து திமுகவை அழிச்சிட முடியாது. அதே சமயத்துல அந்த இதுல வந்து இந்த நம்ம ஊர்ல சொன்னால தெனாவட்டா இருக்கிறது அப்படின்றது அது கூடாது. தப்பே அதுதான். ரொம்ப நாங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண தப்பு. யார் ஒன்னா எப்போ ஒன்னா வந்து தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு எப்பவுமே உஷாரா இருக்கணும். அது பண்ணது அவங்க தப்பு. பட் இது வந்து டைம் ஃபார் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் கட்சியில வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர மாற்றங்கள் இந்த சென்ஸ் அவங்களுடைய அப்ரோச். நான் சொல்றது நிர்வாகிகள் அந்த லிஸ்ட்ல சொல்லலை நான்.
இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி அடிச்சாங்க, நம்ம வெறும் யூடியூப் வீடியோ, அதுக்கப்புறம் அந்த கிரிஞ்சு வீடியோ இதையே நம்பிட்டு இருந்தோமே, அப்போ இங்கே எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்றத வந்து அவங்க கவனம் செலுத்த வேண்டிய நேரம். அதிமுகவும் அதே தான். அதிமுக இப்போ இந்த இளைஞர்களே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்து இந்த கேப்பை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ரெண்டு பெரிய கட்சிகளும். சார் பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் தமிழோட நன்றி.